ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே கன்னி ராசிக்கு பார்க்கல, கன்னியா ராசிக்கு பார்க்கல, லக்னத்துக்கு தான் பார்க்குறோம். இது வரைக்கும் நீங்கள் ராசி பலன் பார்த்துருப்பீங்க. ராசிக்கு தான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, தினபலன், வாரபலன் பார்த்துருப்பீங்க. ஆனால் ராசியை காட்டிலும் உங்கள் லக்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு உங்களுடைய நட்சத்திரம் தெரியும், உங்களுடைய ராசி தெரியும். நிறைய பேருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியாது. இந்த லக்னத்தை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்குற போது நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்குறோம். லக்னம் தெரியாதவங்க லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை பாருங்கள். சனி பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும், சுமார் 2.5 ஆண்டுகள். இந்த வருஷம் அவர் அங்கே மீன ராசியில் சுமார் 2 வருஷம் 2 மாதம் மட்டும்தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த 2 வருஷம் 2 மாதத்தில் அந்த மீன ராசியில் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும், ரேவதி நட்சத்திரம் இருக்கும். இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கெல்லாம் பலன் செய்ய போகிறார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு. சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருந்து அவர் 3ஆம் பார்வையாக உங்களுடைய லக்னத்துக்கு, கன்னியா லக்னத்திற்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்தபடியாக உங்கள் லக்னத்தையே பார்க்குறார். அடுத்து உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது லக்ன பலன், ராசி பலன் இல்லை. உங்களுடைய கன்னியா லக்னத்துக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி அவரால் என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் ஏற்படும் இதை முதல்ல பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவரால் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அடுத்து பார்க்குறோம். அவரால் நாம் இதிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன கடைசியில் பார்க்குறோம். பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு கிரக நன்மையை செய்யும்னா அதே கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீமையும் செய்யும். எல்லா நன்மையும் நமக்கு எல்லா கிரகங்களும் செய்யாது. இந்த உலகத்தில் பிறந்த நம்ம அத்தனை பேரும் ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தன்மையில் தான், அந்த கட்டுப்பாட்டில் தான், அவங்க கண்ட்ரோலில் தான் நாம் எல்லோரும் இயங்க வேண்டிய காலகட்டாயம். அப்படி பார்க்குற போது சனி பகவான் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடம்னா என்ன? ஸோ இது வரைக்கும் வாழ்க்கையில் எனக்கு திருமணமே நடக்கலை, வாழ்க்கை திருமணமே வேண்டான் இருந்தேன், அல்லது திருமணம் நடப்பதற்கான அறிகுறியே தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, ஃபஸ்ட்டு உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். பேசிக்காக தெரிஞ்சுங்க, லைஃப்பில் நமக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா அது சனி தான். எந்த சனி தடை பண்ணுறாரோ அந்த சனி உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த பயிற்சியில் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் காதல் விஷயங்கள், நிறைய பேருக்கு லவ் அஃபேர் இருக்கும், அந்த லவ் சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த பயிற்சியில் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அது மேரேஜில் முடியும். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஜாதி, நம்ம ஏதாவது ஒரு மனத்தில் பந்த மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு இந்த பயிற்சியில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி உறவு, மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக பிஸ்னஸ், யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய தொழிலில் சொந்தமாக நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா தொழில் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய தொழிலில் நீங்கள் பெரிய லெவலில் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 இடத்துல என்னுடைய யூனிட் வச்சுருக்கேன், பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த காலங்களில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேன், எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்குது, தொழில் அதில் மந்தமாக இருக்குங்கிறவங்களுக்கும் தொழில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இதெல்லாமே அவருடைய பார்வையின் பலனாக அவர் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன். அடுத்தபடியாக அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் அப்படின்னாலே இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்கி கொடுப்பார். அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் நீண்ட தூர பிரயாணம், லாங் ஜேர்னி இது இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு உங்களுக்கு கூடும்.
உங்கள் மதத்துக்காக நீங்கள் அடிக்கடி உங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வ தரிசனங்கள் உங்களுக்கு அமையும். இதுவும் இந்த காலகட்டங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கிடைக்கும். நீங்கள் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணாமல் இருந்தால் வந்துடும். எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய எஜுகேஷன், குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன தடை இருந்தால் கூட உங்களுடைய எஜுகேஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பிஹெச்டி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு. இந்த காலங்களில் எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நட்பால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது. நீங்கள் இந்த காலங்களில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் கரியரில் வேலையில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும் அல்லது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பயிற்சியில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, நான் வேலையின் காரணமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன், ஆன்சைட் கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்க அத்தனை பேரும் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஆன்சைட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது. அடுத்தபடியாக சனி பகவான் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய லக்னத்தை பார்க்குறார். இங்கே லக்னத்தை பார்த்தாலே ஒரு பக்கம் சனின்னா டிலேன்னு அர்த்தம், இன்னொருனா சனின்னா பாஸ்ட்டுன்னு அர்த்தம். குறிப்பாக சனினாலே டிலேன்னு அர்த்தம். இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் இந்த காலங்களில் சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி பார்த்தாலே 4ஆம் இடம், யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம் மகசூல் இருக்குது. அடுத்தபடியாக நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஓரளவுக்கு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு அப்படிங்கிற கான்செப்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் லைஃப்பில் நான் எனக்குன்னு சொந்தமாக இடங்களை வாங்கணும்னு நினச்சேன், அல்லது ஒரு காலி மனம் வாங்கணும்னு நினச்சேன், வீடு கட்டணும்னு நினச்சேன், கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே சனி பகவான் நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு, நீங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி, பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் வாங்கி, லோன் வாங்கி இதெல்லாம் கிடைப்பதற்கான சூழ்நிலையை அவர் உருவாக்குவார். இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய சனி பகவான், நீங்கள் இந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பார்த்து பண்ணுங்கள். என்னென்ன பிரச்சனைகள் அவரால் நமக்கு உண்டு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அடைக்க வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களுமே கவனம். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமாராக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், இதில் நீங்கள் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நோயுடைய தன்மை, கடனுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்புகள் ரெண்டுமே இருக்குது, அக்ரவேட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நான் ரொம்ப நாளாக மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரைகள் எதுக்குமே கட்டுப்படல, என்னுடைய நோய் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம். நோயுடைய தன்மை குறையிற மாதிரி ஒரு தோற்றம், நோயால் அவஸ்தை இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பெரிய லெவலில் ஹியூஜாக கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க கடன் குறையிற மாதிரி இருக்கும், மறுபடியும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கடன் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதுதான் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் முதலே சொன்னேன், உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் கூட்டுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி திருமணம் நடந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, உங்கள் பிஸ்னஸ்லேயும் வேலையிலேயும் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு என்பது இல்லை.
அன்சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய பர்சனல் லைஃப், அதாவது உங்களுடைய அந்தரங்கமான லைஃப்பை பற்றி, பிரச்சனையை பற்றி யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது முக்கியம். எவ்வளோ பணம் வந்தாலும் உங்கள் கையில் இந்த காலகட்டங்களில் பணம் தங்குற மாதிரி இருக்கும், பெருசாக தங்காது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அவர்களால் பிரச்சனைகள், இது அத்தனையுமே இந்த காலங்களில் இருக்குது. எல்லா விதமான யூக வணிகங்கள்லேயும் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகள். இங்கே நீங்கள் இந்த காலங்களிலிருந்து எப்படி மீண்டு வருவது, இறை அருள் தெய்வ சக்தியால் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நமக்கு பெரியவங்க, நமக்கு வயசில் மூத்தவங்க, அவங்களை வழிபாடு பண்ணுவோம், தாய் தந்தையரை வணங்குவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அவரங்களை இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள் முழுவதுமே பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாளுடைய வழிபாடு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம், சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுடைய தன்மையும் குறையும். நன்றி, வணக்கம்.